Welcome to One and Only Prabha. I am Prabha. நம்ம இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா வித்தவுட் கார்லிக் பண்ண போகிறோம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். அடுப்பில் இல்பச்சட்டியை போட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இல்பச்சட்டி சூடான உடனே எண்ணெயை விடலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விடலாம். ஒரு டீஸ்பூன் நெய் விடுங்க. நெய்யில் வெங்காயம் வதக்கினா வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயம் வைக்கலாம். பட் உங்களுக்கு வேண்டாமா நெய் விட்டுக்க வேண்டாம். 3 வெங்காயம் பொடியாக நறுக்கிற 3 வெங்காயம். அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஒரு பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கணும். பிளாக்கோ ப்ரௌனோ ஆக வேண்டாம். ஒரு க்ரீன் ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை வதக்கினா போதும். அதில் போட்டு ரெட் சில்லி 10 ரெட் சில்லி. அடுத்தது முந்திரி பருப்பு ஒரு 8 10 ஒரு முந்திரி பருப்பு. முழு முந்திரியான 8 10 பாதி முந்திரியான கூட ஒரு 2-3 முந்திரி போடலாம். முந்திரி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. அடுத்தது தக்காளி 4 தக்காளி பொடியாக நறுக்கின 4 தக்காளி. அதையும் வச்சு நல்லா கிண்டிக்கும். எல்லாமே மிக்ஸ் ஆகணும். மெயினாக வெங்காயம் முந்திரி பருப்பு மிளகாப்பழம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுன்னா அதை ஒரு 10 மினிட்ஸ் அதை மூடி வச்சிடலாம். அது நல்லா வெந்து கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோ, அது ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ நம்ம அதை என்ன செய்யணும்னா ஆற வைக்கணும். மெயினாக ஆறுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு நமக்கு அதை அரைக்கணும். ஒரு ஃபேனுக்கு எங்கேயாவது கொண்டு ஆற வச்சுக்கலாம். நீங்கள் தப்பு இல்லை, டைம் ஆகிடுச்சுனாக்கா. இப்போ அதை மிக்சி கண்டெய்னருக்கு மாற்றணும். ரொம்ப சூடாக அரைச்சிடானாக்கா மிக்சியோட மூடி ஓப்பன் ஆகிடும். அதனால் ஆற வச்சார். உங்கள் அவசரம் சொன்னால் ஃபேனுக்கு ஆற வச்சுக்கோ. இது ரொம்ப நல்ல பேஸ்ட்டாக அரையணும். சீக்கிரம் அரைஞ்சிடும். பிகாஸ் எல்லாமே வெந்ததுனால அரையிறது ரொம்ப டைம் எடுக்காது. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோ. இப்படி இருக்கணும் அது. அடுத்தது கோயா ஒரு 5 கோயா இல்லைன்னா ஒரு 6 கோயா போட்டுக்கோ. கோயா போட்டு காய்ச்சின பாலில் 2 ஸ்பூன் பால் போடும். முதல்ல ஒரே ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் பால், அதில் ஒரே ஒரு ஸ்பூன் பாலை விட்டு நல்லா 4 திருப்பிக்கும். மொத்தமாக போட்டால் மிக்சியில் உங்களுக்கு சில டைமில் வழிஞ்சிடும். சில மிக்சி கண்டெய்னர் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் பாலை விட்டு நல்லா மையாக மசிச்சுக்கும். இப்போ அடுப்பில் திரும்ப அதே இல்பச்சட்டி வாஷ் பண்ணி போட்டு எல்லாம் போட்டு வேறு இல்பச்சட்டி யூஸ் பண்ணிக்கோ. 2 ஸ்பூன் நெய், காஷ்மீரி சில்லி பவுடர் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் போடலாம். ரொம்ப காரம் வேணுங்கிறது இல்லை. 1-1.5 ஸ்பூன் போகிறோம். காஷ்மீரி சில்லி பவுடர்னால் உங்களுக்கு காரமும் இருக்காது. அட் சேம் டைம் உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு கலர் கொடுக்கும். அதனால தான் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறோம். அதை கொஞ்சம் நெய்யில் அப்படியே லேசாக ஒரு சுருளை வதக்கும். பச்சை ஸ்மெல் போகிறது. இப்போ நம்ம அரைச்ச விழுதை அதில் போட போகிறோம். மிக்சி கண்டெய்னர் எடுக்கும்போது மிக்சி கண்டெய்னர் வாஷ் பண்ணி வச்சுக்கோ. கொஞ்சம் தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியை அந்த தண்ணி இந்த கண்டெய்னரில் விட்டு எடுத்து அந்த தண்ணியை அப்படியே அதில் விட்டுருங்க. எஸ், டன். இதே மாதிரி தான் நல்ல கிண்டினா கொஞ்சம் நெய்யிலிருந்தோ எண்ணெயில் இருந்தோ அது பிரிஞ்சு நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும் அந்த கிரேவிக்கு. இப்போ நம்ம அதில் போட வேண்டியது என்ன சொன்னால் கரம் மசாலா 1 ஸ்பூன் கரம் மசாலா போதும். கரம் மசாலா போட்டு அது கிண்டிக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கோயா விழுது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹெவி ரொம்ப ஒரு டேஸ்ட்டும் ரொம்ப ஹெவி இது கொடுக்கும். ரிச் ஹெவிங்கிறத விட பெட்டர் வேர்டு ரிச் லுக்கு கொடுக்கும். இப்போ சுகர் கொஞ்சம், ஏன்னா அந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்போவுமே ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் தன்மை இருக்கும். ஒரு ஸ்பூன் சுகர் அதில் ஆட் பண்ணிக்கோ. இப்போ வேணுங்கிற தண்ணியை விடுங்க. ரொம்ப கட்டியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் ரொம்ப தண்ணி விட வேண்டாம். உங்களுக்கு என்ன அளவில் அந்த பேஸ்ட்டு இருக்கணுங்கிறத பார்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸு வாட்டர் திரும்பியும் உங்களுக்கு வேணாக்கா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம்.
விட்டுட்டு கொஞ்சம் விட கொத்தமல்லி. எஸ், கொத்தமல்லி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். க்ரீன் வெஜிடபிள், க்ரீன் லீஃப் வெஜிடபிள். க்ரீன் லீஃப் ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். கொத்தமல்லிக்கு தனி ஒரு சுவை உண்டு. கொஞ்ச நேரம் அது மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சா போதும், நல்லா கொதிக்கும். இப்போ போட்டு சால்ட்டை போட்டுட்டு நல்லா அதை கிண்டிக்கும். அவ்வளோதான். சால்ட்டை பொறுத்தவரை அது லிக்விடானது கொண்டு சால்ட்டை போனால் போட்டுக்கலாம், லாஸ்ட் கூட போட்டுக்கலாம், ஃபஸ்ட்லாம் போனக்கு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு அதில் போட வேண்டியது என்ன சொன்னால் பன்னீர். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பன்னீர் போடணும். பன்னீரை முதல்ல போடக்கூடாது. பன்னீருங்கிறது லாஸ்ட்டாக இருக்கணும். ஒரு 200 கிராம் வச்சுங்களேன், ஒரு 200 கிராம் பன்னீர். அவ்வளோ. பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கவே அழகாகவும் யம்மியாகவும் டேஸ்ட்டாகவும் கண்ணுக்கு அழகாகவும் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இது முடித்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு நல்ல ஒரு கண்டெய்னரில், அழகான கண்டெய்னர், சர்விங் பவுல் கண்டெய்னரில் அதை மாற்றிக்கணும். எஸ், இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். வெண்ணெய், அது மேலோட வெண்ணெய் போட்டுடலாம். அந்த சூட்டுக்கு வெண்ணெய் வந்து ஒரு நல்ல ஒரு அழகையும் ஒரு டேஸ்ட்டையும் ஒரு அரோமா எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி இதுக்கு வந்து சப்பாத்தி கூட சாப்பிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்பாத்தி வித் பனீர் பட்டர் மசாலா. தேங்க்யூ ஸோ மச். பாய்.